பிஸ்மில்லா. இன்னைக்கு காலை 4:50 மணி, டேட்டு 3/4/2026 காலையில் 4:50. இது வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஹசரத்து எங்கள் ஒஸ்தாது அழைச்சிட்டு வந்தாங்கல்ல, அந்த ஹசரத்து சொன்ன மாதிரி 10 லட்சம் அப்படின்னாங்க. அது கூட்டிக்கிட்டே போகும் போல இருக்குது. இப்போ இன்னும் கூட்டிக்கிட்டே போகணும் போல இருக்குது. மொத்தம் 200 லட்சம் மக்கள் ஹஜ்ஜுக்காக வர்றாங்க. 15ஆம் தேதி தான் லேண்ட் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் எக்ஸிட் ஆகணும். 13ஆம் தேதி 14ஆம் தேதிக்குள்ளே எக்ஸிட் ஆகணும். கூட்டம் நிறையா, அளவு கடந்த கூட்டங்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நிற்க விட மாட்டாங்கிறாங்க. மாஷா அல்லாஹ். நம்ம மக்கள்லாம் என்ன சொல்லணும், ஹஜ் காபத்துல்லா தெரியுது, ஃபுல்லாக பார்க்க முடியாது இங்கே. ஏன்னா முதல் மாடி. நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். இப்போ 4:50 கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். வந்தவங்க யாருமே உள்ளே நுழைய முடியாது. எப்படின்னா அப்படியே சைபர் சுற்றுற மாதிரியே சுற்ற வச்சுருப்பாங்க. எங்கே என்ட்ரன்ஸு எங்கே வெளியாக வருதுன்ட்டு யாருக்கும் தெரியாது. அப்படியே கன்ஃபியூஸ் மாதிரி அப்படியே சுற்ற விட்ருவாங்க. ஆனால் கேட்டு வந்துடலாம். கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. எந்த ரஷ்ஷாக இருந்தாலும் கேட்டுன்னு சொல்லுவாங்க, இப்படி போ அப்படி போன்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னென்னா நிற்க விட மாட்டாங்க. டக்கு நான் போயிட்டே ரெடிப்பாங்க. மாஷா அல்லாஹ். 10 லட்சங்கிறது இப்போ 20 லட்சம் தாண்டி இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ ரஷ்ஷு. வெளியாகிட்டு பள்ளியாசலில் விட்டு வெளியாகிறதுக்கும் அவ்வளோ டைம் எடுக்குது, உள்ளே நுழையிறதுக்கும் அவ்வளோ டைம் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்திருப்பேன் சுற்றி உள்ளே நுழையிறதுக்கு. உள்ளே நுழைய முடியல. ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் சுற்றி வந்துகிட்ருக்கேன். சரி, அல்லா பரக்கத் செய்யணும். நம்ம செய்யக்கூடிய அமலை எல்லாம் ஏற்றுக்கணும். மக்கள் உலகம் ஃபுல்லாக அதிக மக்கள் வந்திருக்காங்க. ஆனால் இந்தியா மக்கள் அவ்வளோ என்னால் பார்க்க முடியல. இது நான் பார்க்குறது ஃபுல்லாக இந்தோனேஷியா, மலேசியா, துருக்கி, ரஷ்யா, சைனா, பாக்கி அரபு நாடுகள் மக்கள். அரபு நாட்டு மக்கள் தான் அதிகம் தெரியுது. அல்லாஹ் இவர்கள் செய்யக்கூடிய கோரிக்கையை, இவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கையை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும்னு நம்ம நேரத்தில் துவா செய்வோம். எல்லா மக்களுக்கும் எல்லாம் பரக்கத் செய்யணும்னு துவா செய்வோம். இப்போ உள்ளே போகிறது காபாக்குள்ளே போக முடியாது, காபா சைடில் போக முடியாது. இது முதல் மாடியை சுற்றிட்டு இருப்போம். முதல் மாடி அப்ராக்சிமேட்லி நான் நினைக்கிறேன் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே திருப்பி சுற்றிட்டு இருப்போம். இங்கே காபத்துல்லா காட்டுறேன். காபத்துல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்யணுன்றதை பார்க்கக்கூடியவர்களுக்கும். இந்த இடம் பேர் ஹஜர் அஸ்வத்னு சொல்லுவாங்க. ஹஜர் அஸ்வத் இருக்குது. அந்த அதாவது டோர் என்ட்ரன்ஸு. அல்லாஹ் அவர்களுடைய யாரெல்லாம் துவாசிச்சுன்னார்கள் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் எங்களுக்கும் பரக்கத் செய்ய அல்லாஹ். காபாவுடைய சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ் ரஹ்மத் செய்ய அல்லாஹ். நோயாளிகளுக்கு நோயிலிருந்து விடுதலை கூடிய அல்லாஹ். காபத்துல்லாவுடைய மேல் தோற்றம், இங்கேருந்து மேல் தோற்றத்தை பார்க்கலாம். இதுக்கு மேலே ஃபஸ்ட் மாடி, செகண்ட் மாடி, 3, அடுத்து 4வது ஓப்பன் மாடி எத்தனை இருக்குது. இந்த அதிகாரிகள் இருந்தாலும் கூட அவங்க கொஞ்சம் இந்த பணி எடுக்கிறாங்கல்ல, அவங்க இந்த இராணுவத்தை தொட்டு கொஞ்சம் ஹார்டாக தான் பேசுகிறாங்க. அது தப்பு இல்லை, அவங்களுடைய வேலை. சில இடத்துல நேற்று முந்தானத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த மாதிரி அவங்க எதுக்குறாங்க, அப்படி போலீஸ் பிடிக்குது, இராணுவம் பிடிக்குது. இது யாருமே எடுக்க முடியாது. இங்கே யாருமே வீடியோ எடுத்து யாருமே போஸ்ட் பண்ணுறது கிடையாது. இது கவர்மெண்ட்டே வெளியிடுது. இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வெளியிடுது. இந்த இடத்துல பெண்கள் வராதிய அப்படி சொல்கிறாங்க. பெண்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. உள்ளே அவங்க ஆர்வமாக உட்காந்துடுறாங்க. அதான் கஷ்டம். ஆனாலும் கௌரவமாக தள்ளுறாங்க. வெளில போய் கயிறை வச்சு அப்படியே அணைச்சி வெளில கொண்டு போயிடுறாங்க. அது என்ன செய்கிறாங்க, சில பேர் தொழுதுகிட்டே இருக்காங்களா, பொறுமை இழந்து போய் என்ன செய்கிறாங்க, டக்குன்னு முசல்லா தூக்கிறாங்க. எந்திரி போங்க ஹஜ்ஜி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அவங்களுடைய பொறுமைக்கு கிடைக்கிற பரிசு. எல்லாம் அவர்களுக்கு ஆயத்தை நீளமாக கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு விதமான எல்லா மூலையை கொடுத்துருக்கிறதுனால வித்தியாசமாக செயல்படுறோம். ஆனால் அவர்கள் நல்லா பொறுமையாக செயல்படுறாங்க. சில எல்லாம் பரக்கத் செய்யணும் இல்லாத மக்களுக்கும். அவர்களுடைய துவாவை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையும் வளமாக்கி வைக்கணும். நோயற்ற வாழ்வு கொடுக்கணும். நிறைவான ஈமானை கொடுக்கணும். நீண்ட ஆயுளை கொடுக்கணும். எல்லா செல்வங்களும் பெற்று வளமாக உலகத்தில் வாழணும்னு சொல்லிட்டு நான் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளி அல்லாஹ் எங்களுடைய தேவைகள், எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். தக்கபல் அல்லாஹ் மின்னா மின்கும் அன்சா எல்லா அமால். யாரெல்லாம் எல்லா சேரையும் ஏற்றுக்கொள்ளி அல்லாஹ் ரஹ்மானே. உள்ள தேவை கோரிக்கைகள் அல்லாஹ் ரஹ்மானே. தக்கபல் அல்லாஹ். பாரக் அல்லாஹ். ஜஸாக் அல்லாஹ் ஹைர்.